வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை பார்க்கப்படும்போது தவறு செய்கிறான் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அச்சமயம் அவன் தவறிலிருந்து நீங்க வேண்டும் என்று எண்ண முடியவில்லை. ஆகவே அதனை ஒரு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி மேலழுக்கை போக்கியது போல வாழ்க்கையை கேட்டிருந்த அழுக்கின் தன்மையை போக்க ஆக வானை நோக்கி அந்த உணர்வின் தன்மை நாம் நகர்ந்து உடலுக்குள் செலுத்தி நாம் கேட்டிருந்த நிலைகளை தீமைகளை தூய்மைப்படுத்தும்படி ஆன்மாவை தூய்மைப்படுத்த சொன்னார். இதை வழிப்படுத்தி இதை பலமுறை இவ்வாறு செய்து தன் வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்தித்தமோ அவர்கள் எண்ணுவதற்கு நேரமில்லை. இருப்பினும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருணர்வு படர வேண்டும், அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், அவர்கள் பிணிகள் நீங்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும், அவர்கள் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நமக்குள் ஆண்டு கொண்டிருப்பவனிடம் இதை கேட்டினால் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வெறுமாயிலிருந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்றால் அது பொருள் இல்லை, அது வெறும் சொல்லே. நாம் எத்தகைய உணர்வினை நாம் எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ ஓம் நமச்சிவாய அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நமக்குள் அதை சிவமாக்க வேண்டும். நாம் விரும்ப ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எதை நீ நமச்சிவாயமாக்க வேண்டும். சாஸ்திர சாங்கியங்கள் ஓம் என்றது பிரணவம் என்று சொல்லிவிட்டார். அறவே சொன்னால் எனக்கு ஜீவன் வந்துவிடும் என்று தவறான வழியில் இன்று நாம் ஜெபித்துக் கொண்டுள்ளோம். அவன் சொன்ன உள்பொருளே இந்த ஞானி தனக்குள் இருளை போக்கி அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்று அதை நாம் எண்ணும் போது நமது உயிர் ஓ என்று பிரணமாக்கி எம் என்று நம் உடலாக்கு தான் உனது உடலாக்க நீ அது ஜீவனுவாக மாற்றி என்று தான் காவியத்தை சொல்கிறீர்கள். இவன் நிச்சயம் ஓம் நமச்சிவாய என்று இப்படி சொன்னால் அந்த சிவன் இறங்கி தன்னையே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று எதையாவது ஓடி வந்து செய்வான் என்று அசுர நம்பிக்கையை ஊட்டியுள்ளார்கள். நம்ம உடலாக மாற்றிவிடுகிறது என்று சொல்லி நினைவுபடுத்துகின்றான் ஞானி. இப்படித்தான் ஒருவன் ஆற்றல் ஆகின்றான். இப்படி ஆகிவிட்டதே என்று வேதனையுடன் நாம் சுவாசிக்கும்போது ஓம் நமச்சிவாய பய உணர்வுடன் எடுக்கும்போது அது சிவமாகி விடுகின்றது. அடுத்தபடி என்ன செய்கின்ற நமக்கு நடுக்கமும் அச்சமும் ஏற்படுகின்றது. நீ எவ்வாறு உன்னுடைய உயிர் உன் உடலாக மாற்றுகின்றது? நீ தவறு செய்யவில்லை, கண்ணோ அவனுடைய செயலை உற்று பார்க்க செய்கின்றது. உணர்வின் நிலையை கவரை செய்கின்ற உயிரோ ஓ என்று பிரணமாக்குது. உணர்வினை உனக்கு உணர்த்துகின்றது. உணர்வின் தன்மை உடலாக உரையச் செய்கின்றது என்று தெளிவாக சாஸ்திரங்கள் காட்டப்படுகின்றது. யாரும் தவறு செய்யவில்லை. சந்தர்ப்பத்தால் ஒரு ஆற்றலாக இருந்த வேணும்னே வண்டியில போய் விழுந்தான் இல்லையே. அவனுடைய வாழ்க்கைக்கு சென்றான். எதிர்பாராத ஒரு வண்டி போதுகின்றது. அடிபட்டு அவன் துடிக்கின்றான். அவன் உடலிருந்து துடிக்கும் உணர்வலைகள் வெளிப்படுகின்றது. சூரியனோ அதை நுகர்ந்த அலைகளாக மாற்றுகின்றது. கண்ணோ துடித்த உணர்வை பார்க்கின்றது. உணர்வின் தன்மையை தனக்குள் பதிவாக்குகின்றது. ஆனால் அவனின்று வெளிப்பட்ட அலைகளை கண்ணின் காந்தப்புலன் அறிவில் தனது ஆன்மாவாக மாற்றுகின்றது. ஆனால் உயிரோ அது நுகர்ந்து அதை அந்த உணர்வின் தன்மை உணர்த்துகின்றது. ஜீவ ஆன்மாவாக மாற்றுகின்றது. யாரும் தவறு செய்யவில்லை. நமக்குள் இருக்கும் புலனறிவு தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வாக காட்டுகின்றது. ஆனால் அந்த தீமை என்று உணர்த்துகின்றது. ஆனால் தீமையிலிருந்து விடுபடும் ஆறாவது அறிகொண்டு விடுபட வேண்டுமே. இதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிருடன் வந்து ஓம் நமச்சிவாய அவனின் உணர்வின் தன்மை தீமையை அகற்றியவன் சிவாய நமவோம். நான் பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும். அவர்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும். அவர்கள் வந்த பிணிகள் நீங்க வேண்டும்.
மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். நாம் இதை அறிதல் வேண்டும். ஏனென்றால் இன்று விஞ்ஞான அறிவால் வளர்த்துக் கொண்ட நாம் எதையெல்லாம் படைத்தமோ மனித உடலில் இன்று அணுக்களாக இன்று சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்துள்ளது. அதை நுகர்ந்தால் அதை நம்மை அறியாமலேயே பல தீமைகளை உருவாக்கும் நிலையாக நமக்குள் உருவாகின்றது. உலகில் எங்கிலும் இத்தகைய தீமைகளை விளைகின்றது. கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்று தெளிவாக காட்டப்படுகின்றது. அதாவது பன்றியின் தலையை போட்டு மனிதனின் உடலை போட்டு காட்டுகின்றார்கள். பன்றியோ அதன் அருகிலே சென்றால் நம்மால் நாத்தம் பொறுக்க முடியவில்லை. ஆனால் சாக்கடைக்குள் இருக்கும் நாத்தத்தை பழந்து நல்ல பருப்பினை நுகர்ந்து தன் உடலுக்குள் அது சேமிக்கின்றது. நல்ல உணர்வினை, நல்ல உணர்வுகள் அதிகமாக சேர்க்க சேர்க்க பன்றியின் நாத்தமான உடலை பழக்கின்றது. ஆக நாத்தத்தை தீமைகளை பழந்திரும் உணர்வுகள் அந்த பன்றியின் உடலில்தான் விளைகின்றது. பின் அதை விட்டு வந்த பின் பரசுராம் மனிதனாக பிறக்கச் செய்கின்றது. தீமைகளை அகற்றும் சக்தி பெற்ற மனிதனாக உருவாக்குகின்றது. ஆகவே இந்த உயிரே ஒவ்வொரு உடலிலும் தன்னை பாதுகாக்கும் உணர்கொண்டு நமக்குள் இவ்வாறு உருவாக்கிய என்று காவியங்களை தெளிவாக உருவமாக காட்டப்பட்டு காவியமாக தீட்டப்பட்டு கருத்தினை ஆழ பரிசெய்து வாழ்க்கை வரும் தீமைகளை நீ எவ்வாறு அகற்ற வேண்டும் என்று இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்து பார் என்று தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அதை அனைவரும் சாதாரண மக்களும் ஒன்றும் அறியாத சிறு பெற்றிலும் குழந்தையும் இதை பெற்றால் அந்த மகிழ்ச்சியின் அருளாற்றலை பெற முடியும். இதன் வழி நீங்க சென்று பாருங்க. வெறும் சிலை அல்ல, வெறும் கல் அல்ல. ஆனால் இந்த அபிஷேகம் ஆராதனை செய்தால் அது கல்தான். நீங்கள் செய்யும் அபிஷேகமும் ஆராதனையும் எந்த ஆசை கொண்டு பதிவு செய்கின்றதோ அதுதான் உங்களுக்குள் விடையாக சேர்கின்றது. அந்த ஆசையைதான் வளர்கின்றது. அதுதான் பேயாக மாற்றுகின்றது, பேயின் உருவமாக மாற்றுகின்றது, பேயின் செயலாகவே மாற்றுகின்றது. ஆனால் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் சேர்க்கப்படும் போது தனக்குள் வரும் ஆசையை அடக்குகின்றது. பிறரை காக்கும் உணர்வை தூண்டுகின்றது. தனது சகோதரன் உற்ற ஒன்றச் செய்கின்றது. தீமை அகற்றும் உணர்வு நமக்குள் வினையாக சேர்க்கின்றது. ஆகவே மூசிகா வாகனா அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் சேர்க்கப்படும் போது நாம் சுவாசித்த நிலைகள் வாகனமாக அமைந்த அருள் மகிழ்ச்சியின் அருவட்டத்தில் இணைக்கின்றது. எனக்கு மட்டும் அபிஷேகத்தை செய்து ஆராதனை செய்து என்னை மட்டும் நீ காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று என்று தன்னை நியாயப்படுத்தி பிறருடைய நிலைகளை எனக்கு அவன் தீங்கு செய்தானே இன்னும் நீ பார்த்துக் கொண்டிருக்க அந்த அபிஷேகத்தை வைத்துவிட்டு இதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். ஆக அதைத்தான் கீழே நீ எதை எண்ணுகின்றாயோ அருவாகின்றாய். தத்துவ ஞானிகள் எவ்வளவு பெரிய உண்மைகளை நமக்குள் செய்து பற்றி இளம் குழந்தையாக இருந்தாலும் இதை நீ பெற முடியும் என்று கர்ப்பமுற்றிருக்கும் இந்த தாய்மார்களும் இந்த விநாயகரை பார்க்கும்போது இந்த உண்மையுடைய நிலைகளை சொல்லி மண் உலகில் நஞ்சினதென்ற விண்ணுலகம் சென்று இன்று இருளை போக்கி மின்வொழியை கண்குணர்ந்த அந்த உணர்வின் சக்தி கருவிலே வளரும் இந்த குழந்தைகளுக்கு சிசுகளுக்கு பிறக்க வேண்டும். இத்தகைய இருளை நீக்கி விண்ணுலகம் சென்ற அருள் உணர்வுகள் என் கருவிலே வளரும் இந்த குழந்தைக்கு பெற வேண்டும் என்று இந்த நிலையை பூர்வ புண்ணியமாக அமைக்கும்படும் சொல்லியிருக்கின்றான். யார் இதை செய்து கொள்ளார்கள்? யாருமே செய்யவில்லை. என்னமோ போனாங்கிற ஒருத்தர் சாமி கும்பிடுறது போறாங்க, அடுத்தாப்படி விநாயகர் பக்கத்தில் போய் ஒண்ணு கிடக்குறான். இவன் என்ன கடவுளா யானதரைன்னு ஒருத்தன் கீழே தட்டி உடைக்கிறான். ஆனா தத்துவ ஞானியும் மனிதனுக்கு எழுத்தறிவு இல்லாத போது உணர்த்தி காட்சினான், உணர்வை தனக்குள் நுகரை செய்தான், அறிவை வினையாக்க செய்தான், அருள் ஞானத்தை பெருஞ்செய்தான், தன் வாழ்க்கையில் வரும் இருளை போக்கும்படி செய்தான். இன்றோ பக்தி என்ற நல்ல ஒழுக்கத்தை வைத்திருக்கின்றான். எது பக்தி? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆக எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் இந்த தெய்வ குணம் அவர்களுக்கு பெற வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அசக்தி இந்த ஆலயம் வருவோரெல்லாம் பெற வேண்டும். என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும். என்னை பார்ப்போரெல்லாம் அந்த வாழ்க்கையில் அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். நான் பார்ப்போரெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் தன்மை நான் பார்க்க வேண்டும். இது நிலையாக சேர்க்கும்படி சொன்னான் விநாயகர் தத்துவத்தின் நிலைகளை. யாரும் அதை செய்யவில்லையே. ஏனென்றால் ஏகமா சொல்றேன், என்ன வேண்டாம்,
இதை நீங்க நினைவில் வைத்தால் சித்திரா பௌர்ணமி. ஏனென்றால் இது நம்மளுக்கு சித்திரை நமக்குள் மறைத்திருக்கும் இந்த இருளை போக்கும் நாள். வரும் நிலைகளை பெருந்திரையாக மாற்றாது சித்திரை நமக்குள் மறைத்திருக்கும் இருளை போக்கி மெய்ஞானி உணர்வை தனக்குள் புகுத்தி இருள் நீக்கி பொருள் காணும் நன்னாளான இந்நாளில் இன்று ஒளியின் சிகரமாக இருக்கும் பூர்ண பௌர்ணமி மனிதனின் வாழ்க்கையில் உயிருடன் ஒன்றி ஒவ்வொரு உணர்விலும் கலந்திருக்கும் இந்த சித்திரையை நீக்கி சிறு திரைகளை அகற்றி மெய்ப்பொருள் கண்குணர்ந்த மெய் உணர்வை இங்கே இழுத்து இந்த உடலை விட்டு அகன்ற பெண் எத்தகைய இருளியும் பிளந்து மனிதன் என்றும் அழியா ஒளி சரீரமாக நாம் பெற முடியும். இன்று நாம் நல்லதவே செய்கின்றோம். சிறிது நோய் வந்துவிட்டால் என்ன செய்கின்றோம்? யூஎம் பிள்ளை படுக்கிறானே, அவளெல்லாம் வலிக்கிறே, நான் நல்லதை செய்தனே, ஆண்டவனே என்னை இப்படி சோதிக்கிறையே, ஏ தெய்வமே இப்படி செய்றியே, ஏ பிள்ளையாரப்பா இப்படி செய்றியே, ஏ விநாயகா இப்படி செய்றியே, கணபதி உனக்கு வஜ்ர கணபதி இப்படி எல்லாம் செய்தனே, உன்னை வணங்காத நாள் இல்லைன்னு என்ன செய்யறோம்? நல்ல பதார்த்தத்தை வச்சு அதோட விஷத்தை கலந்தே நாம செய்யறோம். இதையெல்லாம் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், சிவபுராணம், சாஸ்திரம் மெய் அது சாங்கியங்களாக காட்டப்பட்டு சாஸ்திரத்தையே மறைத்து மனிதன் போகும் பாதையை இருசூழ செய்துவிட்டார். இந்த விஞ்ஞான உலகில் இன்று பேரிண்டமே இன்று பிரபஞ்சத்தின் நிலைகளிலேயே விஷத்தன்மை கலந்து நம் பிரபஞ்சமே அழியும் தருணத்தில் இருக்கின்றது. இன்று அணுக்களை இணைத்தால் அணு கதிரியக்கங்களை பூமியிலும் பரப்பினால் புவியின் ஈர்ப்புக்குள் இங்கே வெப்பத்தணலை கூட்டும் பூமியின் நிலைகளும் குதிகலனாக மாற்றும் நிலை அடைந்துவிட்டது. ஆக அதே சமயத்தில் நாம் பிரபஞ்சத்தில் ஏவப்பட்டான் சூரியன் கதிரியக்கங்கள் வரும்போது அதே கதிரியக்க சக்தியை தாண்டி இன்று நம்ம பூமியின் நிலையில் வரப்படும் போது நமக்குள் நஞ்சினை ஒடிக்கணும் ஓசாந்தரையை பிளந்து இன்று நமக்குள் நஞ்சவே அது வடிகட்டும் நஞ்சு வடிகட்டும் தன்னை இழந்து மனிதனுடைய சிந்தனை இழந்து ஒரு விஷயத்தை தனக்குள் சீறிவிட்டார். அதனின் தன்மை இழக்கச் செய்யும் நிலைகளே இன்று நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதான் இன்றைய நிலைகளில் விஞ்ஞான அறிவில் வளர்ந்ததனால் மனிதன் என்ற சிந்தனையற்று இன்று உலகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலைகள் இன்று நாம் விடுபட வேண்டும். இன்று நாம் சொல்லலாம், எப்பகுதியிலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையும் விளையலாம். ஏனென்றால் இனபேதம், மலவேதம், மதபேதம், மொழிபேதம் என்ற நிலைகளில் உலகில் எங்கிலும் பரவி கொண்டிருக்கின்றது. எனத்துக்குள் இனம், எனத்துக்குள் இனம் என்ற நிலைகளில் மதத்துக்குள் மதம், மதத்துக்குள் இனம், இனத்துக்குள் இனம் என்ற நிலைகளில் செதறொன்று இன்று தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரையில் அந்த மகிழ்ச்சியின் சக்தியுடைய நிலைகளை உலகம் எங்கும் பரவ வேண்டும் என்று நாம் சிந்தனைகளை செலுத்த வேண்டும். அதைத்தான் அந்த ஞானிகள் காட்டிய நிலைகள் நமக்குள் பெருக்க வேண்டும். நமக்குள் விளைவித்த உணர்வலைகளை பரப்பப்படும் போது இந்த காற்று மண்டலத்தில் இருக்கும் தீமைகளை விளைவிக்கிறதை பழக்க வேண்டும். நம் ஆன்மாவும் மட்டுமல்ல, இந்த பரமான இந்த பூமியில் இருக்கும் பரமாத்மாவின் தீமைகளை பழக்க வேண்டும். அதை பழக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் வளர்க்க வேண்டும். அந்த உணர்வின் சொல்லாக செயலாக எல்லாவற்றும் செயலாக்கமாக நாம் ஆற்றிடல் வேண்டும். ஏனோ சாமி நான் சாதாரண சொல்றேன், எனக்கு வேண்டாம், எனக்கு குருநாதர் அப்படி கொடுத்தால் நீங்களும் பெற முடியும் என்ற இந்த நம்பிக்கையில் உங்களுக்குள் ஆழ பதிவு செய்கிறேன். மீண்டும் இது எண்ணப்படும் அந்த ஞானமே உங்களை காக்கும். தீமை செய்தவனை பதிவு செய்து மீண்டும் அதை நிலைகள் வரும்போது தீமை செய்யும் உணர்வே நம்மை அழைத்து செய்கின்றது. ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் எதிர்த்து பேசிவிட்டால் பழி தீர்க்கும் உணர்வுண்டு அவனை பழி தீர்க்கும் உணர்வுடன் நாம் செல்லுகின்றோம். அதே பழி தீர்க்கும் உணர்வு நம்ம நல்ல குணங்கள் கொண்டு பழி தீர்க்கும் உணர்வை வளர்த்து நமக்குள் நம்மையே அழித்து விடுகின்றது. இதே போலதான் நமக்குள் வரும் இந்த தீமைகள் அகற்றிடும் நிலையாக இது பதிவு செய்து உங்களுக்குள் இதுவே நீங்க வளர்த்துக் கொள்ள முடியும். அந்த ஞானிகள் காட்டிய நிலைகளை உங்களுக்குள் பதிவு செய்து இந்த ஆலயங்கள் நமக்கு போதுமானது. நீங்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த ஆலயங்களுக்கு செல்லும் போது இந்த முறைப்படி நீங்கள் வணங்கி பாருங்கள். நீங்கள் எதை எண்ணுகின்றோ அந்த தீமைகளை வணங்க செய்வதுதான் இந்த விநாயகர் தத்துவம். ஆக இச்சித்திரையை ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஒவ்வொரு செய்யும் தவறு சித்திரையாக நமக்குள் மறைந்து விடுகின்றது. அதை நீக்க வேண்டும். இங்கு ஒரு வித்தின் தன்மை மூடியிருந்த பின் அதை பிளந்து வந்தால்தான் தன் இனத்தின் தன்மை விளைந்து
தன் கனியின் தன்மை அடைந்து தன் இனத்தின் வித்தை உருவாக்குகின்றது. அதனால்தான் இங்கே பல கனிகளை வைத்து சித்திரை இந்த வருட பிறப்பு நாள் என்று இதை வைக்கின்றார். எதை எதை கனியாக்கின்றோ அதில் விளைந்த வித்துகள் தன் உணர்வை இருக்கும்போது வளர்ந்து தன் இனத்தின் தன்மை வளர்ந்து தன் இனத்தையே வளர்க்கிறது. இதையெல்லாம் ஒவ்வொரு மாதத்திலும் நாம் எப்படி இயக்குகின்றது, நாம் எப்படி இயங்க வேண்டும், தன்னிலே எதை சேர்க்க வேண்டும், எதை நாம் வளர்க்க வேண்டும் என்று மகரிஷிகள் காட்டிய அருள்வழியில் நாம் அனைவரும் பெற முடியும். ஆகவே இதைப் போல இந்த விநாயகரை நாம் வணங்கும் போது இம்முறைப்படி அந்த துருவ மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும், ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். ஏனென்றால் நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த உதவி செய்து கொண்ட அந்த மனிதனோ நான் உதவி செய்த நன்றியை கடைசி எண்ணியிருந்தான் பிரமாதமாக எனக்கு மாராசன் எனக்கு உதவி செய்தான் என்று அந்த உடலை விட்டு நீங்கிய பின் உதவி செய்தவர் எண்ணம் வலுகொண்டால் என் உடலுக்குள் வந்து விடுகின்றது. ஆனால் என் உடலுக்குள் வந்துவிட்டால் அவன் பட்ட துயரம் எதுவோ அதை அனைத்தும் எனக்குள் அதை செய்து விடுகின்றது. அதை போன்று இதைகளை நாம் தடுக்க வேண்டும் என்றால் இந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும், ஜீவ அணுக்கள். இப்ப நான் எண்ணத்தால் எண்ணுவது அனைத்தும் எனக்குள் ஜீவ அணுக்களாக மாறுகின்றது. நான் பிறருக்கு உதவி செய்திருந்த ஜீவான்மாவை எனக்குள் வந்து அவர்களும் துயரத்தை எனக்குள் உருவரை செய்து விடுகின்றது. இதை போன்ற நிலையிலும் நாம் அடக்கல் வேண்டும். ஆக அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் பெற வேண்டும். ஈஸ்வரா, என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும், என்னை பார்ப்பதற்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை பெற வேண்டும், நான் பார்ப்பவரெல்லாம் மகிழ்ச்சியின் அர்த்தத்தை பெற வேண்டும், மலரைப் போல மனம் பெற வேண்டும், அவர்கள் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும், நான் தொழில் செய்யும் இடங்களிலெல்லாம் மகிழ்ச்சியின் அர்த்தத்தை படர வேண்டும், அங்கே எங்களுள் சகோதர உணர்வுகள் பெற வேண்டும், எங்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், நாங்கள் பொருள் உணர்ந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று எல்லோரையும் அது மாதிரி எண்ணி நமக்குள் பகமையற்ற உணர்வினை நமக்குள் வளர்க்கும்படி செய்தான். இதான் இதை வினையாக சேர்க்க வேண்டும், அதை கணங்களில் கரிவரியாக்க வேண்டும். அந்த உணர்வின் எண்ணத்தை பிற தீவை அகற்றும் கணங்களுக்கு கரிவரியாக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை என்று இதைப்படி நாம் வணங்கி நாம் உலகில் உள்ள அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை பெற வேண்டும் என்று எண்ணும் போது அந்த உணர்வை நாம் அந்த இரக்கத்தில் அந்த மகரிஷிகள் ஆன அதே ஆற்றலை நாம் தருகின்றோம். எல்லாரும் நீங்க சொல்லி பாருங்க, இந்த காற்று மண்டலத்தில் இந்த நச்சுத்தன்மை போயிடும்.